கைஸ், வெல்கம் டு சிங்கிள் ஜெய் தமிழ். ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க பிக் சாட் 2025. நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க வேட்டி ட்ரிபிள் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வேட்டி ட்ரிபிளுக்கு போட்டேன். போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பிக் சாட் போடணும் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் பிக் சாட் 2025. இன்னும் நமக்கு 2 months இருக்கு. லைக் இந்த 2 monthsல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும், சாட்டோட ஃபுல் டீடைல்ஸ் லைக் ஸ்கிராச்க்கு இப்போலேருந்து ஸ்கிராச்லேருந்து லைக் என்னென்ன ஃபுல் டீடைல்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ கிளியராக கவனிங்க. முதல்ல பிக் சாட்ன்றது ஜெய்மீன் மாதிரி தான். 2 attempts செஷன் 1 செஷன் 2 ஜெய்மீன் மாதிரி நடக்கும். செஷன் எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா May 26 to 30. செஷன் 2 எப்படி நடக்குதுன்னா June 22 to 26. ஓகேவா? அட்வான்ஸ்டு டைம்ல தான் இந்த பிக் சாட் நடக்குது. அட்வான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் பிக் சாட் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜேஇஇ முடிச்சதுக்கு அப்புறமா தான் டோட்டலா பிக் சாட் ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் பேப்பர், லைக் ஜெய்மீன் பில் பண்ணியிருக்கேன், நம்ம பிக் சாட் ட்ரை பண்ணலாமா வேணாமா. ஆனால் அதுக்கு மேலே என்னன்னா April 18 தான் லைக் செஷன் 1 அப்ளிகேஷன் முடியும். லைக் செஷன் 1 அண்ட் செஷன் 2 ரெண்டுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க பாய்ஸுக்கு 3500. இப்போ நீங்க ஒரு செஷன் அப்ளை பண்றீங்கன்னா 3500 rupees. இல்ல 2 செஷனுக்கு சேர்த்து அப்ளை பண்றீங்கன்னா April 18 அப்ளை பண்ணணும். அது வேணா 5500 2 செஷனுக்கு சேர்த்து. செகண்ட் செஷன் அப்ப June 22 to June 26. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு 3000 rupees. இப்போ செஷன் 1 மட்டும் தானா. 2 செஷன் அப்ளை பண்ணா 4500. இப்போ நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல முதல் செஷன் மட்டும் அப்ளை பண்ணிருக்கீங்க, பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா ஒழுங்கா வரல, நான் செகண்ட் பண்ணணும்னா லைக் May 26 to June 10 வரைக்கும் அப்ளிகேஷன் நடக்கும். June 10 லாஸ்ட் டேட்டு. எப்போ எக்ஸாம்னா 22 June to 26 June. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு லைக் இந்த 2 months என்ன பண்ணணும், லைக் நமக்கு ஸ்கோர் என்ன தேவை, லைக் இந்த பிட்ஸ் காலேஜ்குள்ள நுழையிறதுக்கு, பிட்ஸ் பிலானி, கோவா, ஹைதராபாத், லைக் காலேஜ்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு என்ன ஸ்கோர் தேவை, சேஃப் ஸ்கோர் பார்க்கும்போது 300+. நீங்கள் லைக் 250+ எடுத்தாலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குரூப் கிடைக்கும். ஆனால் 300 எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல குரூப் கிடைக்கும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். லைக் இப்போ டோட்டலாக மார்க்ஸ் பார்க்கும்போது 390 மார்க்ஸ், 130 questions +3 -1. ஜெய்மீன்லனா +4 -1. இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஐடி ட்ரிபிள்ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால நல்லா நான் ஐடியா சொல்லுவேன். ஸோ கிளியராக கவனிங்க. நெக்ஸ்ட் இப்போ நல்லா புரிஞ்சுக்க கம்பேரிசன் வித் ஜெய்மீன். அதுக்கு நான் ஜெய்மீன் வச்சு கம்பேர் பண்றேன்னா லைக் பிட்ஸ் டு ஜெய்மீன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். லைக் பிட்ஸ் காலேஜும் என்ஐடி அந்த மாதிரி காலேஜஸும் லைக் டோட்டலா சேம் லெவலில் தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. லைக் பிட்ஸ் ஒரு பெஸ்ட் காலேஜ் கம்பேரிசன் பண்ணும்போது லிட்டில் லெஸ் டிஃபிகல்ட், லைக் கொஞ்சோண்டு தான். லைக் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஜெய்மீன் லெவல் தான் இருக்கும். ஜெய்மீன் பிஐகேஸ் போட்டாலே பிட் சாட்ல நீங்க கிராக் பண்ணிடலாம். ஜெய்மீன் மாசா பண்ணவங்க, மாசா படிச்சு பிஐகேஸ்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா பிட் சாட்டை கிராக் பண்ணிடலாம். லிட்டில் லெஸ் டிஃபிகல்ட் தான். நல்லா லிட்டில் லெஸ் டிஃபிகல்ட் தான். சம் கொஸ்டின்ஸ் சேம் அஸ் ஜெய்மீன் லெவல். லைக் சில கொஸ்டின்ஸ் ஜெய்மீன் லெவலே வரும். சில கொஸ்டின்ஸ்லாம் டேரக்ட் ஃபார்முலா பேஸ்டு. மேக்ஸ்லாம் சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஜெய்மீன், சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு மேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெஸ் பண்ணி கால்குலேஷன் பேஸ்டாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன மெயின் திங்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி சேம் அஸ் விஐடி ட்ரிபிள். லைக் நீங்கள் ஜெய்மீன்ல 75 questions தான் அட்டன் பண்ணுறீங்க, 3 hours 5 விஐடியில் 125 questions, பிட்சாட்ல 130 questions. லைக் இந்த ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது லைக் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ காம்படிஷன் இன்க்ரீஸாக தான் இருக்கு. நல்லா பார்க்கும்போது 130 questions எங்க இருக்கு, 75 questions எங்க இருக்கு பார்க்கும்போது ஸோ மெயின் திங் பிளேஸ் ரோல் ஸ்பீடு தான். ஸ்பீட் ஆஸ் வெல் அஸ் அக்யூரசி. லைக் விஐடி ட்ரிபிள்ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நீங்க கெஸ் கூட பண்ண முடியாது பிட் சாட்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 130 questions இருக்கு, அது 3 hours தான் டைம் இருக்கு. லைக் இதுல தான் நம்ம கிராக் பண்ணணும், அதுதான் மெயின் திங். அதில் மெயின் ரோல் பிளே பண்றது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. அக்யூரசி எதுக்கு நான் சொல்றேன்னா இங்க நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, கீப் தட் இன் மைண்ட். ஏன்னா நீங்க கெஸ் பண்றன்னு பேர்ல எடுத்து நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா வந்த மார்க்கும் போயிடும் டோட்டலாவே. ஸோ ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். டக்கு. ஆனால் லெவல் ஆஃப் கொஸ்டின் சொல்ல ஜெய்மீன் டஃபஸ்ட், அது கீழே தான் பிட் சாட் வெயிட் இப்படிலாம் வரும். நல்லா புரிஞ்சு இதான் கம்பேரிசன். நெக்ஸ்ட் வருதான் எக்ஸாம் பேட்டர்ன். பிசிக்ஸ்ல வந்து 30 questions இருக்கு, கெமிஸ்ட்ரியில 30 questions இருக்கு, இந்த மேக்ஸ் ஆர் பயாலஜில 40 questions இருக்கு. பயாலஜி எடுக்கிறீங்கன்னா பி ஃபார்ம் பண்ணலாம், ஓகே, அந்த காலேஜ்ல. நெக்ஸ்ட் இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இது 30 டோட்டல் கொஸ்டின்ஸ். இங்க 10 questions வந்து இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங் 20 questions. நல்லா புரிஞ்சு இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ டிஃபிகல்ட்டி பார்க்கும்போது நான் சிங்கிளா சொல்றேன். பிசிக்ஸ் வந்துட்டு சிமிலர் டு ஜெய்மீன் பட் ஸ்லைட் ஈஸியர். லைக் எப்படின்னா பிசிக்ஸ் வந்துட்டு கான்செப்ட் பேஸ்டா கொஞ்சம் ஈஸியரா டேரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சிமிலர் டு ஜெய்மீனே பிசிக்ஸ் அப்பதான் நிறைய பேர்லாம் மாசா மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லைட் ஈஸியர். கெமிஸ்ட்ரியா சேம் என்சிஆர்டி பேஸ் டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்னும் டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஈஸியாக டக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும். அதிகமான மார்க் வாங்கணும்ல. நெக்ஸ்ட் மேக்ஸ் வந்து சேம் ஆஸ் ஜெய்மீன் லெவல் தான்.
நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எவ்வளோ டஃபாஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி டஃபாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த கேல்குலேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். ஜெய்மெயின் அவ்வளோ ஃபார்முலா பேஸ்டாக இருக்காது. இதே சில கொஸ்டின்ஸ் லைக் பாதி கொஸ்டின்ஸ் கிட்ட ஃபார்முலா பேஸ்ட் தான் இருக்கும். ஆனால் ஜெய்மெயின் லெவல் தான். ஓகேவா? இதுதான் டிஃபிகல்ட்டி அண்ட் கம்பேரிசன் எக்ஸாம் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வர்றது தான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 300+ நான் சொன்னேன் லைக் மார்க்ஸ் வாங்குறது, அதுக்கு நமக்கு 100+ கொஸ்டின்ஸ் தேவை. ஸோ 300 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ், ஏன்னா 3 மார்க்ஸ் பர் கொஸ்டின் நமக்கு 100 கொஸ்டின்ஸ்ல 25 கொஸ்டின் நீங்க ஈஸியா டக்குன்னு சப்பையா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இருக்குல்ல, அது நீங்க சப்பையா பார்த்தோன்னே ஃபாஸ்ட்டாகவும் சீக்கிரமா போட்டுடலாம் இந்த 25+ கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம 25 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோம், மீதி இருக்கிறது 75 கொஸ்டின்ஸ். நான் இது வந்துட்டு சும்மாலாம் சொல்ல, இது வந்து இதுதான் மெயின் ரோல் பிளே பண்ணும் இங்கிலீஷ் அண்ட் லாஜிக். நீங்களாம் லைக் காமன் பேசிக் சென்ஸ் வச்சு நம்ம டக்குனு இல்லாசமாக போடலாம் லாஜிக்கல் ரீசனிங். அது இங்கிலீஷ்ல நீங்கள் 12th இங்கிலீஷ் மாசா படிச்சிருந்தாலே லைக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே மார்க் எடுத்துடலாம். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ மீதி இருக்க 75 கொஸ்டின், அதில் ஃபிசிக்ஸ் 30 இருக்கு, கெமிஸ்ட்ரி 30 இருக்கு, மேக்ஸ் 40 இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 25 படிக்க சொல்லியிருக்கேன். மேக்ஸில் 40ல் 25 தான், அதை இருக்கிறதுல கம்மியாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மேக்ஸ் அதான் எல்லாருமே சொல்கிறேன், ஜெய்மெயின் டஃப்னா லென்த்தி சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் நான் மேக்ஸ் வந்துட்டு 25 கொண்டு வந்திருக்கேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டேரக்ட் ஃபார்முலா பேஸ்ட், அதை போட்டுக்கோங்க. மேக்ஸ் கேல்குலேஷன் பேஸ்ட், ஃபிசிக்ஸ் ரிக்வயர் ஸ்பீட், கெமிஸ்ட்ரி ரிக்வயர் ஸ்பீட் பட் கான்செப்ஷன் அண்ட் ரிமெம்பர் பண்ணும். இந்த இன்ஆர்கானிக் எக்ஸப்ஷன்ஸ், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ மேக்ஸில் கேல்குலேஷன் பேஸ்ட் 25 கொஸ்டின்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு நான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 25 எடுத்தீங்கன்னா we will be able to reach here around 300. நீங்கள் 300+ டார்கெட்டிங்க அரௌண்ட் 300 நம்ம லேண்ட் ஆகும். எப்பவுமே நான் ஹெய்ம் பண்ணுறது ஐயா இருக்கணும், வருது அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இதான் சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜி. மெயின் திங் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வருது ரிசோர்ஸஸ். லைக் என்ன ரிசோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், லைக் இப்படிலாம் நான் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோன்னா என்ன நீங்கள் ரிசோர்ஸ் படிங்க கேட்பீங்களா? ஸோ அதுதான் இப்போ ஃபிசிக்ஸ்க்கு வந்துட்டு HC வருமா as well as PYQs ஆஃப் ஜெய்மெயின் அண்ட் பிட்சாட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெய்மெயின் as well as பிட்சாட். ஃபிசிக்ஸ் வந்துட்டு HC வருமா, லைக் அதான் கான்செப்ட், லைக் பேசிக்கான ஃபிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் வந்து உங்களுக்கு HC வருமா தான் கொடுத்துருப்பாங்க. கிளியர் கட்டாக நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ HC வருமா புக்கை படிங்க, படிச்சிருப்பீங்க. இன்னும் கான்செப்ட்ஸ் எது மறந்துட்டீங்கன்னா திரும்பி எடுத்து படிங்க. ஜெய்மெயின்லாம் படிச்சிருக்கீங்க, 2 மாதம் டைம் இருக்குது, டக்குன்னு படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் PYQs ஆஃப் பிட்சாட் as well as ஜெய்மெயின் போட்டாலே உங்களுக்கு பிட்சாட் கண்டிப்பாக வரும். ஆனால் பிட்சாட்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுக்க உங்களுக்கு ஐடியா வேணும்ல. நான் மார்க் டெஸ்ட் எங்கே எடுக்கிறது, ஜெய்மெயின் லைக் PYQs எங்கே எடுக்க நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் NCERT அண்ட் நரேந்திர அவஸ்தி, JDLE ஃபார் இன்ஆர்கானிக், நரேந்திர அவஸ்தி ஃபார் ஃபிசிக்கல், NCERT வந்துட்டு நீங்கள் ஆர்கானிக் லைக் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் PYQs ஆஃப் ஜெய்மெயின் as well as பிட்சாட் எல்லாத்துக்குமே. மேக்ஸுக்கு வந்துட்டு அரியத் புக் யூஸ் பண்ணுங்க, NCERT. நெக்ஸ்ட் ஜெய்மெயின் PYQs as well as பிட்சாட் PYQs. ஜெய்மெயின் PYQs ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிட்சாட் PYQs. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், பிட்சாட் ஸ்பெசிஃபிக் புக்ஸ் அவைலபிள் ஆன்லைனில். பட் சிலது காசாக இருக்கும், சிலது லைக் மோஸ்டாக ஃப்ரீயாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். PYQs மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு பேசிக் நாலேஜ் வச்சுட்டு பண்ணிங்கனாலே லைக் அண்ட் எல்லாரும் டக்குன்னு முடிச்சிடலாம். PYQsல அவைலபிள் நான் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் மட்டும் படிங்க. படிச்சிருப்பீங்க ஜெய்மெயினுக்கு, எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணுங்க 2 months, கண்டிப்பாக நம்ம பெட்ஸில் சீட் வாங்கிடலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வர்றது அப்படி பார்க்கும்போது எக்ஸாம் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி, லைக் ஈஸி டு ஹார்டுக்கு போங்க. லைக் இப்போ வந்து நமக்கு இப்போ சொல்லுங்கள் ஸ்பீடு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 hours தான் இருக்குது, டக்குன்னு போடணும். ஈஸி டு ஹார்ட், லைக் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸ்பீட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. லைக் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆலே டக்குன்னு நீங்கள் சம் போடாதீங்க, ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட்குள்ளேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். மேக்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு இல்லை, பட் ஆனால் சிறிது டைம் டேக்கன் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கடைசியில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு செகண்ட் தேர்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு வேறு சப்ஜெக்ட் வச்சு, ஏன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும், சூப்பர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும், டக்குன்னு மேலே ஏறலாம். அதுதான் நெக்ஸ்ட் கெஸ் பண்ணுறது. நான் VIT-AAA மாசா பண்ணுங்கன்னு சொல்லி, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இங்கே. மைண்ட், ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, நீங்கள் சம்மந்தமே நான் கெஸ் பண்ண முடியாது. மினிமம் 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறமா சில கொஸ்டின்ஸ் எலிமினேட் பண்ணுங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப லைக் மெயின் ரோல் பிளே பண்ணும் கெஸ் பண்ணுறது. ஓகே, மார்க் டெஸ்ட் எங்கேருந்து எடுக்கிறது ஃபார் ப்ராக்டிஸ் பார்க்கும்போது எக்ஸாம் சைட் வெப்சைட்டில் பிட்சாட் இருக்கு, ஃப்ரீயாக ஆன்லைனில் அவைலபிள். மார்க் டெஸ்ட்டும் இருக்கு, பிட்சாட்டும் இருக்கு. ஸோ டோட்டலாக நீங்கள் அங்கே போயிட்டு எக்ஸாம் சைட் வெப்சைட் இல்லை மார்க்ஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் PYQs as well as மார்க் டெஸ்ட்டு கொடுங்க. மெயின் திங் இங்கே என்ன ப்ளே பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன், நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 12 கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். லைக் எப்படி எக்ஸ்ட்ரா 12 கொஸ்டின்ஸ் வரும்னா, இந்த 130 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்துட்டு ஸ்கிப்பே பண்ணாமல் 3 hours 2.5 hours 130 கொஸ்டின்ஸை ஸ்கிப்பே பண்ணாமல் எல்லா கொஸ்டினும் போட்டு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா
எக்ஸ்ட்ரா 12 கொஸ்டின்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஸ்க்ரீன்லேயே, அது அந்த கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன்லேயே. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 12 கொஸ்டின் போயிட்டீங்கன்னா இதை நீங்கள் ரீசெக்கே பண்ண முடியாது. இது ஒரு அட்வான்டேஜ். நிறைய பேர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், டக்கு 130 கொஸ்டின்ஸ் டக்குன்னு போட்டு வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா எனக்கு மார்க்ஸ் வேணும், டைம் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாலும் 12 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. லைக் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் பிட்சாட் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆனால் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 130 கொஸ்டின் அவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் போட்டிங்கன்னா, ஆனால் போட்டதுக்கு அப்புறமா அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஏபிள் டு கம் டு திஸ் ஸ்க்ரீன். இதை செக்கே பண்ண முடியாது, அதை மட்டும் செக் பண்ண முடியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணுங்க, டைம் இருக்கு, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, அதான் சொல்ல வந்தேன். ஸோ அதான் கடைசியாக இப்போ சொல்ல வந்து பிஒய்க்யூஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் தான் சொல்ல வந்தேன். எக்ஸாம் சைடில் இருக்குது, டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு ஈஸியாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒருத்தன் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. லைக் 29th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமு எல்லாத்துக்கும் லைக் ஜெய்மெயின் ஸ்டார்ட் ஆக போது, ஜெய்மெயின் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட், நல்லா படிங்க. 10 days லைக் அது கூட இல்லை, லைக் கிட்டத்தட்ட அது கம்மியாக தான் இருக்குது, ஒரு வாரம் கிட்டத்தட்ட தான் இருக்குது. படிங்க. பிஒய்க்யூஸ் போடுங்க. ஜனவரி செஷன் 2, ஜனவரி செஷன் 1 ஜெய்மெயின் 25 போடுங்க. செஷன் 1 கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்னொருத்துக்கும் அனாலிசிஸ் வந்துட்டே இருக்கும். லைக் என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.